Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு உயர்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இருப்பாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் நம்ம துதி பண்டிகை, 3 நாட்கள் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப். ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. 2 நாட்கள் கர்த்தர் வல்லமையான கிரியைகளை செய்தார். இன்றைக்கும் அவர் வல்லமையான கிரியைகளை நம் நடுவில் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நாள் ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேரம் விதைகளை திருப்பலாம். இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு ஆராதனையின் ஆசீர்வாதங்கள். இந்த தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆராதனையின் ஆசீர்வாதங்கள். எந்த மனுஷி கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்களோ, அவர்கள் வாழ்வில் தேவன் வல்லவரும் காரியங்களை கர்த்தர் செய்கிறார். மனுஷிக கண்களுக்கு அற்பமாய் காணப்படலாம். ஆராதிக்கிறவனை பார்த்தா சிலருக்கு அற்பமா தெரியலாம். என்ன பார்த்தாலும் சோத்திரம் 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 சொல்லிட்டே இருக்கிறாங்களே. ஆராதிக்கிறவங்க வாய் முறுமுறுத்துட்டே இருக்கும். என்னன்னு முணுமுணுத்துட்டே இருக்கு. என்னென்ன சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அந்த ஆராதிக்காதவங்க முறுமுறுத்துட்டு இருப்பாங்க, ஆராதிக்கிறவங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னோடு இருக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லலாமே. கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் ஒரு ஆமேன்னு சொன்னா நல்லா இருக்குமே. பக்கத்தில் பார்த்து பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா கேளுங்க பார்க்கலாம். ஆமே, சிலர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி கை கொடுத்து பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா. ஆமே, ஆராதிக்கிறவங்க அந்த அகம் மகிழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். ஆராதிக்கிறவங்க உள்ளத்தில் அகம் மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் பேசுகிற எல்லா வார்த்தைகளுமே குறிப்புகள் தான், பாயிண்ட் எடுக்கலாம். ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமே. ஆராதனை வேதத்தில் முதல்ல கர்த்தருக்கு ஆராதனை செய்தது அல்லது கர்த்தரை தொழுது கொண்டது யார்? முதல்ல தேவனை ஆராதித்தது, தேவனை தொழுது கொண்டது யார்? என்ன பதில் சொல்றீங்க? ஆதாம் ஏவாள் சொல்றாங்க. அடுத்தது என்ன? ஆதினால பச சொல்லிட்டீங்களோ? ஓகே. அடுத்தது ஆபேல். அங்கீகரிக்கப்பட்ட ஆராதனை, அங்கீகாரம் இல்லாத அல்லது அங்கீகரிக்கப்படாத ஆராதனை செய்தது ஃபர்ஸ்ட் ஆபேல். ஆபேலுடைய ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆராதனைனா அதனுடைய எல்லா அம்சங்களும் நிறைந்த ஒரு ஆராதனையை ஆபேல் கர்த்தருக்கு என்ன பண்ணாரு சொல்லுங்க? கர்த்தருக்கு செலுத்தினார். ஆபேலுடைய ஆராதனையை வேதம் மெச்சிக்கொள்ளுகிறது. வேதம் இன்னைக்கும் ஆபேலுடைய ஆராதனையை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஆமென். எல்லாரும் வேத புத்தகம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நேராய் திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். அந்த பகுதியில் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்தில் வேதம் அழகாக சொல்லுகிறது, ஆபேல் ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம். அவள் 2 பேரும், ஒருத்தர் ஷெப்பர்டு, ஒருத்தர் ஃபார்மர். எல்லாம் சொல்லுங்க, ஷெப்பர்ட் ஃபார்மர். அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையில வருகிற உச்சிதத்தை ஆண்டவர் கொண்டு வராங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வேதத்துல அழகாய் சொல்லப்பட்டுள்ளது. முதல் ஆராதனை செய்தவங்களை ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு, எப்படி கர்த்தர் அவங்களை பிளஸ் பண்றாரு, அந்த பிளஸ்ஸிங்ல இருந்து கொழுமையானவளை கொண்டு வந்து ஆபேல் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான். ஆமே. கர்த்தர்கிட்ட நிறைவா ரிச் பிளஸ்ஸிங் வரனா கர்த்தருக்கு ரிச்சா கொடு. ஆமே. நான் கிவிங்க பத்தி பேசல, ஆபேல் செஞ்சதை பேசுறேன். ஆமே. ரிச், அவன் பலி செலுத்தினான், கர்த்தருக்கு ரிச்சா கொடுத்தான். இன்றைக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவாங்க. கர்த்தருக்கு கொடுக்கறதுனா பிசினித்தனம், கொடுக்கறதே இல்லை. அது உனக்கு ஆண்டவருக்கும் தெரியும். ஆனா ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? ஹார்ட்டை பார்க்கிறார். ஹார்ட்ல ஆண்டவர் தான் ஸ்பெஷல். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்கறது ரொம்ப சூப்பரா கொடுக்கணும், ரொம்ப உயர்வா கொடுக்கணும். சிலர் எல்லாம் பார்க்கணும் கிஃப்ட் கொண்டு போவாங்க. ஆனா சிலர் அவங்களுக்கு பிடிச்சது அல்லது அவங்களை கனப்படுத்துறதை கொடுக்கணும் என்று யோசிப்பாங்க. ஆபேல் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு போறான். கர்த்தர் நீ என்ன கொண்டு வரும் பார்க்கல, எந்த ஹார்ட்ல எந்த
ஆட்டிடியூட்ல கர்த்தருக்கு கொடுக்குறா என்பதான் கர்த்தர் என்ன பண்றாரு பார்க்கிறார். அந்த 3 நாள் துதி பண்டிகைனால அந்த துதியினால அந்த துதியின் வல்லமை அந்த பவர் உங்களுக்கு கொஞ்சம் காட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் நாமம் மையப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. நம்ம பணத்தை சம்பாதிக்கிறோம், பிரயாசத்தின் பலன். ஆபேலும் காணிக்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா காய் 2 பேரும் பிரயாசத்தின் பலனை கொண்டு வராங்க. இன்னைக்கு நாம உழைக்கிறோம், பிரயாசப்படுறோம், ஆனா அந்த பிரயாசத்தின் பலன் வருது. அந்த பலனை அவருக்கு கொடுத்து நம்ம கனப்படுத்துறோமா? அவரை நான் கனப்படுத்துறேன்னா இதான் சீக்ரெட். ப்ராஸ்பரிட்டியுடைய சீக்ரெட்டே இதான். நீங்க நிறைய பேர் ப்ராஸ்பரிட்டி பத்தி நிறைய பேசுறாங்க. ப்ராஸ்பரிட்டி சீக்ரெட்டே வேதத்துல ஃபர்ஸ்ட் அவங்க செஞ்ச வொர்ஷிப் தான் எழுதப்பட்டிருக்குது. அதுல தான் ப்ராஸ்பரிட்டியே இருக்குது. என்ன செஞ்சாங்க? காயின் என்ன செய்தார்? 3ஆம் வசனத்துல வாசிக்கலாம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். வேதம் சொல்லுகிறது 2 பேரும் காணிக்கை கொண்டு வருகிறார்கள். தேவன் பார்ஷாலிட்டி பார்க்கிறவர் அல்ல. நல்லா கவனிச்சுங்க, தேவன்கிட்ட பார்ஷாலிட்டி இல்ல. ஆனா எதை தேவன் அங்கீகரித்தார்? தேவன் எதை அங்கீகரிக்கல? சிலருக்கு இருக்கிற குழப்பம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒருத்தர் மட்டும் எடுத்துக்கிட்டார், இன்னொருத்தர் எடுக்கல. அவன் என்ன கொண்டு வந்தான்? நீ என்ன கொண்டு வந்திருக்கிற? எல்லாம் வேஸ்ட். எல்லா செலவெல்லாம் போக மீதி மிச்சம் சொச்சம் எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாம் இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகும்போது ஐயோ சில்லறை எங்க வச்சுன்னு தெரியல, காணிக்க போகணும், சில்லறை ஹோட்டலுக்கு போ, உனக்கு தெரியும், அது உனக்கு தெரியும். நீ பதற கத்தர் கொடுக்குறியா, விளைச்சல கத்தர் கொடுக்குறியா? அவரை விட்டுருங்க. காயினை விட்டுற. என்ன காயின் கொடுத்தான்? காயினை தான் கொடுத்தான். நோட்டெல்லாம் பேங்க்ல பத்திரம். காயின் என்ன கொடுத்தான்? சொல்லுங்க. காயின் தான் கொடுத்தான். ஆனா ஆபேல் என்ன கொடுத்தான்? வாசிக்க ஆபேல் 4ஆம் வசனம். ஆபேலும் தன் மந்தையின், பாருங்க, காயின் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க போறான் தெரியும். 2 பேரும் பலிபீடத்தை கட்டிட்டாங்க. பலிபீடம் கட்டிட்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆட்டிடியூட். உன்னுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது? காயினுடைய சிந்தை ஓட்ட உடைச்சல். ஆண்டவர் வந்து சாப்பிட போறாரா, ஆண்டவருக்கு இந்த காணிக்கை போயிடுமா, இதெல்லாம் இந்த மைண்ட் செட்டு. ஆனா ஆபேலுக்கு என்ன தெரியுமா? நான் கொடுக்கிற காணிக்கை கர்த்தர் சுகந்த வாசனை கர்த்தர் முகர்கிறார். சுகந்த பலி, உகந்த பலி. ஒராமே சத்தம் வரமாட்டேங்குது. ஒராமே அல்லேலூயா. அவன் உகந்த பலியை கர்த்தர் கொண்டு வருகிறான். வேதம் அழகா சொல்லுது, தன் மந்தையின். உங்க பைபிள்ல இருக்கா இல்ல என் பைபிள்ல மட்டும் அப்படி இருக்கா? அவங்க பைபிள்ல இருக்கிற வாசனத்தை வாசிக்க பாரு. தன் மந்தையின் என்னது? தலையீற்றுகள். அப்படின்னா என்ன? என்னது அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் பார்ன். அதுதான் டைத்து. நிறைய பேர் புரியல. வேதத்தோட டைட்டு இருக்கா? இருக்கு. தலையீற்று. பிறந்த முதல் ஆட்டுக்குட்டி தலையீற்றுகளிலும் ஃபர்ஸ்ட் பார்ன் ரொம்ப திடகாத்திரமா பிறகுது. அந்த தலையீற்றுகளில அதுதான் தசமபாகம் கர்த்தர் கொடுக்கிறது. தலையீற்றுகளிலும் அவைகளிலும் சொல்லுங்க என்னவா? கொழுமையானவைகளும் சிலவற்றை கொடுக்கறதெல்லாம் கொழுமையா கொடுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு எப்படி கொடுக்குது? எப்படி இருக்கணுமா? ஆமா. வேதத்துல வாஸ்து பார்த்தா லேவியராகமம் புத்தகத்துல கொழுப்பு, அந்த கொழுப்பு கர்த்தரோட பலிபீடத்துக்கு கொழுப்பு தகனிக்கப்பட வேண்டும். ஆமா ஆமா. நீங்க ஹாஸ்பிட்டல்ல போனா டாக்டர் என்ன சொல்றாங்க உங்களுக்கு? அது இன்னும் ஒரு வார்த்தையில சொல்லலாம். ஆங்கிலத்தை கொலஸ்ட்ரால் சொல்றீங்க, தமிழ்ல கொஞ்சம் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து அது தமிழ்ல சொல்லுங்களேன். கொஞ்சம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. டாக்டர் சொல்றாரு கொலஸ்ட்ரால் குறையணுங்க. தமிழ்ல கொஞ்சம் பக்கத்துல சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கோவம் வருதுல கொழுப்பை பத்தி பேசினா. ஆனா அவன் என்ன சொல்றான்? கொழுமையானவன் எனக்கு வேணாப்பா. உடம்புல கொழுப்பு சேர்ந்தா சொல்லுங்க, தமிழ்லே சொன்ன நல்லா இருக்குல்ல? அப்பதான் புரியுது. கொழுப்பு சேர்ந்தா
சிலருக்கு மண்டையில வாடகை வீட்டில் இருக்கும் போது மண்டையில அடிமை மாதிரி இருக்கும் போது ஆண்டவரே ஒரு வீட்டை கொடுக்க மாட்டீங்களா ஏங்கி கதறினாங்க. சொந்த வீட்டை கொடுத்த பிறகு என்னாச்சு? உடம்புல கொழுப்பு தகனிக்கப்பட வேண்டும். தேவன் வேதத்தில் அழகா சொல்றது, நீ அடிமைத்தன வீடு ஆகிய எகிப்துல நீ அடிமையாயிருப்பதை நினைத்துக்கொள். அதனால கானான் தேசத்தை சொந்தமா கொடுத்த உடனே உடம்புல கொழுப்பு ஏறிட்டு அடிமையா மற்றவங்களை அற்பமா எண்ணாத சொன்னார். மற்றவங்களை அற்பமா எண்ணாத, நீ எந்த நிலைமையிலிருந்து வந்த என்பதை மறந்துடாத. கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாயிட்ட பிரச்சனை. டாக்டர் சொல்றாரு, என்ன நடக்கணும்? நீ நல்லா நடக்கணும் சொல்றாரா? கொழுப்பு. ஆமா, இந்த கொழுப்பு என்ன கொண்டு வருது? ஆமா, அடைப்பு, இதய அடைப்பு வருது. அதுக்கு என்ன சொல்றாங்க டாக்டர்? அந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு நட, எக்ஸசைஸ் பண்ணு, டயட்டை ஃபாலோ பண்ணு, என்னென்னவோ சொல்றாங்க. ஆனா இந்த மனுஷன் ஆபேல் என்ன செய்தான்? கொழுமையானவைகளை தலையீற்றுகளில் கொண்டு வந்த கர்த்தருக்கு பலி செலுத்துக்கிறான். பலிப்படத்துல கொண்டு வந்து வைக்கிறான். காயின் பார்த்துருப்பான், 2 பேரும் பலி செலுத்துறாங்க. காயினுடைய பலிப்படை இங்க இருக்குது, ஆபேலுடைய பலிப்படை இங்க இருக்குது. காயின் கொண்டு வந்து வைக்கிறான், ஆபேல் கொண்டு வந்து வைக்கிறான். காயின் கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு மூடிட்டு என்ன வச்சிருக்கிறான் பார்க்கறான். பார்த்தா அவன் கொழுமையானதை கொண்டு வந்து அவன் யோசித்தான், பிழைக்க தெரியாதவனா இருக்கிறானே, இந்த ஆட்டை வச்சு நான் 3 நாள் சாப்பிடுவேன். இந்த ஆட்டை வச்சு 3 நாள் குடும்பமா சாப்பிடலாம், என்னென்னவோ பண்ணலாம். பாஸ்ல சிலர் இருக்கிறீங்க, அதனால அந்த டிஷ்ஷுக்குள்ள போனோம்னு நினைச்சேன். சிலர் முகங்கள் இந்த டிஷ்லாம் வெளியே வருது. சரி போட்டோம். எண்ணங்கள் வித்தியாசப்படுது. ஆனா ஆபேல் எல்லாம் சிறந்தது என் ஆண்டவருக்கு. ஆமே, என் வாழ்வில தேவன் கொடுத்த எல்லா சிறந்தவைகளும் என் தேவனுக்கு சொந்தமானது. ஆமே, அவர் தான் கொடுத்தார். அவர் சொல்லுங்க, அவர் தான் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார். 1:29 வாசிக்கும் போது தாவீது சொல்லுவான், உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தது அவர் தான். சொல்லுங்க பார்க்கலாம், கொடுத்தது அவர் தான். சத்தமா சொல்லுங்க, கொடுத்தது அவர்தான். கொடுத்தவருக்கே கொடுக்க மாற்றியே. பக்கத்துல பார்த்து சொல்லு, கொடுத்தவருக்கே இல்லையா? வேலை கொடுத்தவர் அவர்தான், படிப்பை கொடுத்தவர் அவர்தான், ஞானத்தை கொடுத்தவர் அவர்தான், வாழ்க்கையை கொடுத்தவர் அவர்தான், வீட்டை கொடுத்தவர் அவர்தான். வேதம் அழகா சொல்லுது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுத்தவர். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், அவர்தான், எல்லாம் அவர்தான். ஆனா அவருக்கே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான் ஒருத்தன். அதனால என்ன பண்றான்? ஓட்ட உடைச்சலு, வேஸ்டா போனது எல்லாத்தையும் கொண்டு வந்து கோதுமையா நெல்லா என்ன வச்சான் தெரியல. ஆனா கர்த்தருக்கு ஒரு மனுஷன் வேறே இருதயம். சொல்லுங்க, வேறே இருதயம். ஆராதனையின் ஆசீர்வாதங்கள். ஆமே, ஆபேலையும் வேதம் அழகாக வாசிக்கலாம். ஆபேலும் கொழுமையானவிலை கொண்டு சிலவற்றை கொண்டு வந்தான். வாசிக்கலாம். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். கர்த்தர் அவன் காணிக்கை அங்கீகரித்தார் என்று எழுதப்படல. நல்லா வாசித்து பாருங்க. கர்த்தர் ஆபேலையும் முதல்ல கர்த்தர் எதை அங்கீகரிச்சா தெரியுமா? ஆபேல் அங்கீகரிச்சிட்டார். ஆபேல், ஹேபேல், கர்த்தர் அவனுடைய ஹார்ட்டை அங்கீகரிச்சிட்டார். கர்த்தர் ஆபேல் அங்கீகரிச்சிட்டார். உன் ஹார்ட்டை தான் எனக்கு படிச்சிருக்குது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆபேலை, காணிக்கெல்லாம் அடுத்ததுதான். ஆண்டவருக்கு என்ன தெரியுமா? ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்தார். அதுல இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்குது? வாசிக்கும் போது கர்த்தர் ஆபேலை ஏற்றுக்கொண்டார். ஆபேல் இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருந்ததாம். என்ன போடப்பட்டிருக்கு அந்த வேர்டு? அங்கீகரித்தான்ற வார்த்தைக்கு அக்செப்டா, ரிகார்ட். வாட் எ மேன், வாட் எ ஆட்டிட்யூட். அவனுக்கு எப்படிப்பட்ட சிந்தை இருக்குது, எப்படிப்பட்ட உயர்வாய் கர்த்தரை பார்த்தான். ஆங்கிலத்தில் போடும்படி கேட்கிறேன் அந்த வேர்ஸ். ஆங்கிலத்தை போடுங்க. ஓ ஷகராபாதரா ஷராடாபா. Thank you Jesus. Hallelujah, hallelujah. வாசிக்கலாம். And Abel also brought an offering, fat portions. என்னத்தை கொண்டு வந்தாரு? ஆமா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஃபேட் தான் இன்னொரு வார்த்தை இல்லாத
cholesterol இல்ல cholesterol from some of the firstborn of his flock the Lord looked with favor and Abel and this offering. Favor, கர்த்தருடைய பார்வையில விலையேறப்பட்டவனா கர்த்தர் பார்த்தார். ஆமென். முதல் ஆண்டவர் குஷிப்படுத்தினவன் யார் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. ஆதாம் ஏவாள் இருந்தாங்க, உண்மைதான். ஆனா அவரை குஷிப்படுத்தின என்ன தெரியுமா? நீங்க எவ்வளோ நல்லவர், நீங்க வல்லவர், பெரியவர், நீங்க தான்ப்பா எல்லாத்தையும் கொடுத்தவர், நீங்க தான் என்று சொல்லி அவரை குஷிப்படுத்தினது யார் தெரியுமா? ஆபேல். கர்த்தர் பார்வையில் ஃபேவர், ஆண்டோடைய கண்கள்ல அவனுக்கு கிருபை கிடைச்சது. ஒரு ஆமென். வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலை வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது விசுவாச வீரர்கள் பட்டியலை வாசிக்கிறோம். விசுவாச வீரர்கள் பட்டியலை வாசிக்கும் போது கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் பிளேஸை கர்த்தர் ஆபேல் கொடுத்தார். வாசிக்கலாம். 11:4 ஆதியாகமம் 4:4 நம்ம ஆபேலை பத்தி வாசித்தோம். 11:4 அவரை பத்தி வாசிக்கிறோம். வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை யார் உண்மையா ஆராதிக்கிறாங்களோ அவளை குறித்து முதலாவது வர ஆசீர்வாதம் தெரியுமா? அவனை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தாராம். எல்லாம் சொல்லுங்க. யார் சாட்சி கொடுத்தது? தேவனே சாட்சி கொடுத்தார். எல்லாரும் காணிக்கை கொடுத்தாங்க. ஆனா ஆபேல போல அவனை சூப்பரா காணிக்கை கொடுக்கலப்பா. ஆபேல் காணிக்கை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார். கர்த்தர் சாட்சி கொடுக்கணுமா? நான் எவ்வளவு பெருமையா மற்றவங்க பார்க்க இல்லவே இல்லை. ஆபேலுக்கு அவன் ஹார்ட்ல இருந்து, எல்லாம் சொல்லுங்க, ஹார்ட் ஃபெல்ட், இதயம் திறந்து ஆராதிப்பது. ஆமே. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன, யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இதயம் திறந்து, எல்லாம் சொல்லுங்க, இதயம் திறந்து அவன் காணிக்கைகளை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறாரா? அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். மரித்தும் பேசுகிற ஒரு மனுஷன் ஆபேல். எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆபேல் காணிக்கை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறவங்களை குறித்து கர்த்தரே சாட்சி. உனக்கு கர்த்தரே சாட்சியா இருப்பார். கர்த்தரே உன் பட்சத்தில் இருப்பார். உனக்கு கர்த்தர் சொல்லுவார், இது என் மகன், இது என் மகள், எனக்கு பிரியமானவன். இவங்களை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆராதனையெல்லாம் வருகிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் அங்கீகரிப்பது. ஆமென். கர்த்தருக்கு அங்கீகாரம் இருக்கிற ஆராதனை. கர்த்தரே அக்னாலஜ் பண்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கீகரிக்கிற ஒரு ஆராதனை, கர்த்தர் முகர்கிற ஒரு ஆராதனை, கர்த்தர் சுவைக்கிற ஒரு ஆராதனை. அவன் பலிபீடத்தில் வந்து காணிக்கையில வைத்து, அது கவனிங்க, அக்னி வச்சுட்டு அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி நிற்பாங்க. லிசன் டு மீ. தேவ ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆதி நாட்கள்ல அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி பலி செலுத்திட்டு அந்த பலிபீடத்துக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி நிற்பாங்க. என்னன்னா, ஆண்டவர் வந்து அதை ஆஃபரிங் அக்செப்ட் பண்ணணும். அந்த பலிபீடத்தில் அந்த அக்னி வச்சுட்டு அவன் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி அவன் நின்று கொண்டிருக்கிறான். கர்த்தரே வந்து ஆபேலை கர்த்தர் அங்கீகரிச்சிட்டார். ஆமென். கர்த்தர் ஆபேலை அங்கீகரிச்சிட்டாரு. அவன் காணிக்கை அங்கீகரிச்சாரு. அந்த சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தார். ஆமென். இப்போ நீ ஒருத்தர் ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க, இல்லை ஒருத்தர் ஒரு உணவு சமைச்சு கொடுக்குறீங்க, அன்பா எல்லாம் சேர்ந்து, எல்லாம் முதல் முறை ட்ரை பண்ணுறதில்ல, நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிஷ்ஷை நல்லா சூப்பராக செஞ்சு கொடுக்குறீங்க, ப்ரெசன்டேஷன் நீங்கள் அவங்ககிட்ட கொடுக்குறீங்க. இதுவா அவங்க பார்க்க கூட இல்லை கொஞ்சம் கூட எடுத்து சாப்பிடவே இல்லைன்னா என்ன நினைப்பீங்க? சொல்லுங்க. அவங்க ஏற்றுக்கல, அவங்க சுவைக்கல, உங்க உள்ளத்துல அது பாரம் ஆயிடும். கர்த்தர் அவனை ஏற்றுக்கிட்டாரு. அவருடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சு அதை சுவைச்சிட்டாரு. அந்த வாசனை கர்த்தர் முகந்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. இன்னொரு காணிக்கைக்குள்ள போல ஆபேல் அங்க பட சத்தம் வருது. சொல்லு, என்ன சத்தம்? சத்தமா சொல்லுங்க, என்ன சத்தம்? சொல்லுங்க, என்ன சத்தம் வருது? ஏன் எல்லாம் இருக்கிற வைக்கோல்லாம் போட்டு வச்சிருக்காரு. என்னென்ன போட்டிருக்கான்னு தெரியல.
உடைஞ்சது, சொத்த, ஏன்னா அவர் நிலத்தை பயிரிட்டுக்கிறார். உடைஞ்சது, சொத்த, தேவையில்லாதது. வேதம் சொல்லுவது கர்த்தர் இவனை அங்கீகரிச்சார். அவனுக்கு கோபம், எரிச்சல். ஏன்? மாம்சத்தில் இருக்கிறவங்க மாம்சமா தான் இருப்பாங்க. தேவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை அந்த பெற்றுக்கொள்ற பார்க்கிற கிருபை இல்லை, கண்கள் திறக்கப்படாதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவர்கள் ஆபேலாய் மாறணும்னா விட்டு கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இரண்டாவது ஆராதனையின் ஆசீர்வாதங்கள் இரண்டாவது நிலைக்குள்ள கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், Genesis chapter 12, 7-8 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது ஆபிரகாம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறார். தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார். அதுக்கு பிறகு அவர் அதுக்கு அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துலயும் போய் அங்க ஒரு பலிபீடம் கட்டி அங்கேயும் கர்த்தருடைய நாமத்தை ஆபிரகாம் தொழுது கொள்கிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஆராதிக்கிறவங்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். ஆராதிக்கிறவர்களோடு ஆண்டவர் இருக்கிறார். எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆராதிக்கிறவங்களோட கர்த்தர் இருக்கிறார். எல்லாம் பாயிண்ட் தான், நான் பாயிண்டா சொல்றேன் சுருக்கமா. ஆராதிக்கிறவர்களோட ஆண்டவர் இருக்கிறார். ஆராதிக்கிறவர்களோட கர்த்தருடைய உடன்படிக்கை இருக்கிறது. ஆராதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். ஆமே. கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன வார்த்தை கொடுக்கிறார்? ஏப்ரஹாம், நான் உந்த தேசத்தை உனக்கு வாக்களித்தேன். நீ கால் மிதித்த இந்த இடத்தை வாக்களித்தேன். உனக்கு வாக்களித்தேன். அந்த வார்த்தைகளை அப்படியே நான் நிறைவேற்றுவேன். ஒரு ஆமென். கர்த்தர் ஆபிரகாம் வாக்கு பிராமிஸ் கொடுக்கிறார். அதோட அவர் நிறுத்தல. அந்த வாக்குத்தத்தோடு கர்த்தர் நிறுத்தல. அந்த வார்த்தை கொடுத்துட்டு தொடர்ந்து அவர் சொல்றார், ஆபிரகாம், உன் சந்ததி திரளாய் இருக்கும், பலுகி பெருகுவாய். இந்த ஆபிரகாமை தான் கர்த்தர் விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் தகப்பனா வைத்தார். ஆராதிக்கிறவங்களை அநேகருக்கு ஃபாதரா, மதரா, அநேகரை போஷிக்கிறவர்களாய், அநேகருக்கு ரோல் மாடலா கர்த்தர் வைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்மளா மாறுறதில்ல, நம்ம வாழ்க்கை தான் அப்படி நம்மளை மாத்துது. அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார். முழு உள்ளத்தோட கர்த்தர் ஆராதிக்கிறார். ஆபிரகாம் பலி செலுத்திட்டு அந்த பலிபீடத்துக்கு முன்பாக நிற்கிறார். கர்த்தர் டைரக்ஷன் உண்டாகிறது, கர்த்தருடைய தரிசனம் உண்டாகிறது. கர்த்தர் ஆபிரகாமோட கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசினார்? ஆபிரகாமிட்ட கர்த்தர் என்ன பேசினாரு? ஆபிரகாம், உன் இனத்தையும் வீட்டையும் ஜனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 2-3 வசனங்களை 2-3-4 வசனங்களை வாசிக்கலாம். என்ன வார்த்தை கர்த்தர் கொடுத்தாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆராதிக்கிற தேவ ஜனமே, ஆசீர்வாதம் எங்கதாமா இருக்குது? ஆராதிக்கிறவங்க வாழ்வில ஆசீர்வாதம் வராம, ஆசீர்வாதம் நிறைவா இருக்கும். ஆமே. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன். அடுத்தது, உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். கர்த்தர் சொல்றாரு, யாருன்னா உன்னை கர்ஸ் பண்ணாங்கன்னா நீ கர்ஸ் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன். உன்னை யாருன்னா வஞ்சித்தாங்கன்னா நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அல்லேலூயா. அந்த அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? I will fight for you. உனக்காய் நான் யுத்தம் பண்ணுவேன். உனக்காய் யுத்தங்களை எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக்கொள்ள கர்த்தர் யுத்தம் பண்ணதை வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமோட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணிட்டாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள், எல்லாம் சொல்லுங்க, உனக்குள். ஆராதிக்கிறவனுக்குள் ஆசீர்வாதங்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆராதிக்கிறவனுக்குள் ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் வார்த்தையின்படியே புறப்பட்டு போனான். கர்த்தருக்கு பலி செலுத்தினான், அவரை தொழுது கொண்டான். ஒவ்வொரு முறையும் பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டாம. ஹல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டினார், துதி பலிபீடம் கட்டினார், ஆராதனை பலிபீடம் கட்டினார். ஆபிரகாம் போன இடத்தெல்லாம் ஒரு காரியத்தை விட்டு வந்தார். என்ன தெரியுமா? பலிபீடம். ஆபிரகாம் போன இடத்துலலாம் என்ன இருந்துச்சு? ஆபிரகாம் பலிபீடம், ஆராதனை பலிபீடம். அல்லேலூயா. என்னப்பா அங்க ஒரு மாதிரி இருக்குது, விறகெல்லாம் வச்சு? இல்ல இங்க பலி செலுத்தி இருக்கிறாங்க, பலிபீடம் கட்டப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு சுகந்த வர்க்கத்தை, சுகந்த ஆராதனையை ஒரு மனுஷன் செலுத்தி விட்டு போயிருக்கிறா. இது ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். இது கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்த ஒரு இடம். ஒரு ஆமென். அல்லேலூயா. உங்க வீட்டுல பலிபீடம் கட்டப்பட வேண்டும். தினந்தோறும் ஸ்தோத்திர பலிகள், ஆராதனை சத்தம் தொனிக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வாயை திறந்து சத்தமா பாடுங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஐயோ நீ தயவு செய்து பாடாதம்மா, ஐயா தயவு செய்து நீ பாடாத சொன்னாலும் பரவாயில்ல. சொன்னா மறுபடியும் 2 பாட்டு சேர்த்து பாடுங்க, இன்னும் 2 சரணங்களை சேர்த்து விடுங்க. அல்லேலூயா. ஆராதனை எங்கேயோ அங்கே கர்த்தர் உண்டு. ஆராதனை நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆராதிக்கிறவங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துறார். ஆமே. அல்லேலூயா. ஆராதிக்கும் போது நம்ம அவரோட நெருங்கி 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 சேர்க்கிறோம். ஆமே. அழனால ஆராதிச்சுட்டே அழுங்க. துக்கம் இதயத்தை கசக்கி பிழிதா, ஆராதிச்சுட்டே அழுங்க. அது சுகந்த வாசனையா போகும். என் மகள் அழுதுட்டால, பாட்டு பாடிட்டே என் மகள் அழுறா. சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளுக்கு கேட்டு அடம் பிடிச்சு அழுவாங்க. கொடுத்துருவீங்க, கொடுத்துருவாலும் அழுதுட்டே இருப்பாங்க, அழுகு நிறுத்த மாட்டாங்க. கட்டி பிடிச்சு மறுபடியும் அழுதுட்டு இருப்பாங்க. கொடுத்துட்டேன் ஏன் அழற? இல்லை அது உடனே நிறுத்த முடியல. கர்த்தருக்கு தெரியும், உனக்காய் அவர் யுத்தம் பண்ணுவா, உனக்காய் யாவையும் செய்து முடிப்பா. தாயும் அவரே, தந்தையும் அவரே. கர்த்தர் இன்றைக்கு இப்போ இந்த வேலையில் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு தகப்பன் இல்லைன்னு கலங்கிட்டு இருக்கியா மகளே, உனக்கு தாய் இல்லைன்னு கலங்கிட்டு இருக்கியா, நான் உனக்காய் இருக்கிறேன், எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன், உன்னுடைய சுகந்த வாசனை நான் முகர்ந்து இருக்கிறேன். நாம தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார் உன்னை சீராட்டுவார், தாலாட்டுவார் உன்னை சீராட்டுவார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இந்த வேளையில் ஆண்டவர் தகப்பனாய் வெளிப்படுகிறார். ஓ ரமாடாப்பா, தகப்பன் நடந்து வருகிறத பார்க்கிறேன். ஓ ஏலாரா, அவர் உலாவுகிறார். ஓ ராளாரா, எனக்கு அப்பா இருந்தாலும் செஞ்சிருப்பாங்களே, எனக்கு அம்மா இருந்தாலும் செஞ்சிருப்பாங்களேன்னு ஏங்குறியா? கர்த்தர் உனக்காய் இறங்கி வருகிறார். ஓ அவர் தாயும் அவர் தான், தகப்பன் அவர் தான். ஏ லாரா பாடாபா, எல்லா யுத்தங்கள்ல கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். ஓ தேரா பாடாராபா, தகப்பனை போல எல்லாத்தையும் சுமந்துட்டு உன் மேல போட்டுட்டு எல்லாத்தையும் பிரயாசப்பட்டுட்டு இருக்கியா? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், நான் இருக்கிறேம்மா, நான் இருக்கிறேம்மா, உன்னுடைய ஸ்தானத்தில் நான் இருந்து உனக்கா நான் யாவையும் செய்து முடிப்பேன். என்னுடைய கரம் குறுகி போயிற்றோ, என்னுடைய வல்லமையின் கரத்தை நீ காண்பாய். காம்பரா தாம்பராபா ஏ பரா தரா பிராலராபா தராபடாபா எல் ஷடாய், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். தெராபாடராபா, அவர் தாயை போல மார்புடையவர். இந்த வேலையில கர்த்தருடைய கரம் உண்மையில இறங்குறது. ஓ யா ஹசூர் ஏ துராபா ஹேமாராமா ஜராபடாபா. ஓ ரெடலரதரா, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும்
கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அவருடைய வல்லமையின் கரம், அவருடைய வல்லமையின் கரம், அவருடைய வல்லமையின் கரம் ஊ மேல மகளே, ஊ மேல மகனே, ஊ மேல அவருடைய வல்லமையின் கரம், அவருடைய உள்ளங்கையில் நீ இருக்கிறா. ஏ அபா ரா ஷராபா, என் உள்ளங்கையில் நீ இருக்கிறா. ராபா டாபா, என்னோட உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஓ திரா ஏமா ஹாமா ஜாரா பாதா ராபா. அலங்கார வஸ்திரங்களை நான் போடுகிறத பார்க்கிறேன். கர்த்தர் மேல அலங்கார வஸ்திரங்களை போடுகிறார். ஓ இளைய குமாரன் மேல அலங்கார வஸ்திரங்களை போட்டது போல கர்த்தர் மேல அலங்கார வஸ்திரங்களை போடுகிறார். கர்த்தர் உன்னை அலங்கரிக்கிறார். ஏ தெரா படா ராபா, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தாக்கா லாதா தாடா ராதா ராபா தாரா பாதா ராபா டாபா. ஓ ஏலா ராதா ராபா தா ராபா, அவருடைய வல்லமையின் கரத்தை நீ காண்பாய். ஏ தாரா மடா ராபா, அவருடைய பரிசுத்த பையன் வெளிப்படுவதை நீ காண்பாய். ஓ ஏ ராதா 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 லாரா மா ஹசனாமா. ஏ ஹமா கா கா கியா லாரா மா சரா பாதா ராபா. ஓ ஷரா லாரா. ஆமென் ஆமென் ஹalleluya. ஆமென் சொல்லலாமா? ஆமென். முதலாவது ஆபேல், இரண்டாவது ஆபிரகாம். ஆபேலே ஆபிரகாம் பார்த்துட்டோம். கொஞ்சம் தாவீதை கொஞ்சம் டச் பண்ணிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். அப்படி வல்லவற்ற பிரசன்னம் நம் நடுவில் இருக்கிறது. ஹalleluya. ஒரு ஆமென் ஆமென். வாசிக்கலாம். 2 சாமுவேல், 2 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது முதலாம் வசனம், 2 சாமுவேல் 3:1. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஆமென். தாவீது வர வர பலத்தான். கர்த்தருடைய கரம் அவன் மேல இருந்தது. அவனுக்கு விரோதமா அநேக சதி திட்டங்கள் மனுஷர்களுக்கு புறக்கணித்தார்கள். ராஜா யுத்தம் பண்ண நினைச்சான். ராஜா அவனை கொன்று போட பார்த்தான். தாவீதை கொன்ற எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு ராஜா நினைச்சான். ஆனா ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் மாத்துகிற ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த ஆடு மேய்ச்சவனை கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? உயர்த்தி 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 மேல வச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதிக்கிறவங்களை கர்த்தர் உயர உயர தூக்குவார். நீ ஆட்டுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கலாம், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கலாம். ஆபேல் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. இந்த தாவீதும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆடு மேய்ச்சிட்டே போயிட்டு இருந்தான். ஆபிரகாமும் ஆடு மேய்ச்சவர் தான். பாருங்க, ஆபேல் ஆடு மேய்த்தார். ஆபிரகாமுடைய அவங்க சந்ததியார் என்னதான்? ஆடு மேய்க்கிறவர்கள் தான் அவங்களும். தாவீது என்ன செஞ்சாரு? அவரும் ஆடு மேய்க்கிறவர் தான். ஆனா அந்த தாவீது வாழ்க்கையில ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? எப்போ பார்த்தாலும் வாயில துதிச்சுக்கிட்டே இருப்பார். ஆராதிக்கிறவங்களை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். என்ன சொல்லுங்க? ஆராதிக்கிறவங்க பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. குறை சொல்றவங்க இந்த உலகத்தில் இருக்க தான் செய்வாங்க. குறை சொல்றவங்களோட நம்ம ஐக்கியப்பற்றக்கூடாது. தாவீதோட யார் நம்ம சேர்ந்தாங்க? குறை சொல்றவங்க, முறுமுறுக்கிறவங்க, துன்பப்படுத்துறவங்க, கடங்காரங்க எல்லாரும் வந்து தாவீதுகிட்ட சேர்ந்துட்டாங்க. யோசித்து பாருங்க, 3 பேர் சண்டை போடுற ஆள் கூட 4வது ஆளா நீ இருந்தீங்கன்னா என்ன பண்ணும் தெரியுமா? 3 பேர் வீட்டில் சண்டை போட்டே இருந்தாங்கன்னா 4வது ஆளா நீ இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உன்னையும் அறியாம என்ன மாறிடுவேன்? ஆமா, குறைக்கிற. சரி, நல்லா இருக்காதுல்ல, விட்டுடலாம். சரி, விட்டுறேன். அந்த ஒரு பேட் எக்ஸாம்பிள் வேணாம். தாவீது அவங்களோட சேர்ந்து முறுமுறுக்கிறவங்களோட, குறை சொல்றவங்களோட, துன்பப்படுத்துறவங்களோட, கடனாரங்களோட தாவீது சேர்ந்து அவங்களோட சேர்ந்து மாறல, மாறாக தாவீதோட அவங்க சேர்ந்து கொண்டு தாவீதை போல மாறிட்டாங்க. ஒரு ஆமே, அல்லேலூயா, ஆமே. ஒரு பிரச்சனை வந்துச்சு, எல்லாம் சிக்லாக்ல எல்லாத்தையும் இழந்து போயிட்டாரு. எல்லாம் உட்காந்து முறுமுறுத்து இருக்கிறாங்க. தாவீதை கல்லடிக்க பார்த்தாங்க. அந்த வேலையில தாவீதை கர்த்தர்கிட்ட போயிட்டு கர்த்தரை விசாரிக்கிறான். என்னப்பா செய்யணும்னா, என்னப்பா எல்லாம் போச்சு, எல்லாம் தெரியும், எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. சேர்த்து வச்ச கவனிங்க, எல்லாம் கவனிங்க. அவன் சேர்த்து வச்ச ஐஸ்வர்யங்கள்,
வீடு எல்லாம் போச்சு, ஐஸ்வர்யங்கள் எல்லா ஆஸ்திகளும் முடிஞ்சது. ஆடு மாடு ஒட்டக கழுதை எல்லாவற்றையும் ஒரே இரவுல கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டாங்க. வீட்டெல்லாம் தீக்கரை ஆக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் போச்சு, எல்லாம் முறுமுறுத்து இருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து நாங்கள் அங்கேயாவது இருந்திருப்போம், சவு கூட இருந்திருப்போம். தாவீதே உங்ககிட்ட வந்து எல்லாம் போச்சு ஒன்று சொல்லட்டுமா, ஆராதிக்கிறவங்கிட்ட வந்து ஆராதிக்கிற ஸ்தலத்துல வந்து நீ எல்லாம் போச்சு நினைக்கிறியா? அவர்கிட்ட வந்தினா அவர் உன்னை வெறுமையை அனுப்பவே மாட்டார். சொல்லுங்க, வெறுமையை அனுப்பவே மாட்டார். தாவீது கர்த்தர்ல விசாரிச்சான். ஆராதிக்கிறோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அழுதுகிட்டே போய் கத்தட்டா கேட்குறான். 1 சாமுவேல் 30 கொஞ்சம் திருப்பிங்களேன். 1 சாமுவேல் 30 அழுதுகிட்டே போயிட்டு கர்த்தர்கிட்ட போய், அப்பொழுது நாம் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 1 சாமுவேல் 30:4 எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்கள் தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். யாரு? தாவீது மட்டும் அழுதாரா? எல்லாரும் சத்தம் போட்டு அழுறாங்க. மரண ஒப்பாரி வைக்கிறார்கள். காரணம் என்ன? எல்லாம் போச்சு. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாம் போச்சு. மனைவியை கொண்டு போயிட்டாங்க. உயிரோடு இருக்கிறாங்களா செத்துட்டாங்களா தெரியல. பிள்ளைகளை கொண்டு போயிட்டாங்க. உயிரோடு இருக்கிறாங்களா செத்துட்டாங்களா தெரியல. இப்ப எல்லாருக்கும் நடுத்தூர்ல நிற்கிற ஒரு நிலைமை. வீடு இல்லை, வீடு இருந்துச்சு, அங்க வீடு இல்லை, ஒண்ணுமே இல்லை. அடுத்த வேலைக்கான உணவும் இல்லை, அடுத்தது போடுறதுக்கான ஆடையும் இல்லை. எல்லாம் தீக்கரை ஆக்கப்பட்டு நிக்கிறாங்க. பலன் இல்லாம போக மட்டும் அழுகிறார்கள். 6ஆம் வசனம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நீங்களும் மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தரிடத்துல வாங்க, ஆராதிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். வாசிக்கலாம். சகல ஜனங்களும் தங்கள் குமார்த்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். பிரச்சனை எல்லாருக்கும் தான். தாவீதுக்கும் பிரச்சனை தான். தாவீதுகிட்ட ஒண்ணும் இல்லை, அவங்ககிட்டயும் ஒண்ணும் இல்லை. பிரச்சனை நடுவில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டா. ஜனங்கள் மன கிளேசமானதினால் எல்லாம் சொல்றாங்க, இவனை ஒருத்தனை கல்லடிச்சு சாகடிச்சு சரியாயிடும். தாவீது செத்த பிரச்சனை சால்வ் ஆயிடுமா? சாவியே அவங்க கிட்ட தான் பாய் இருக்குது. யாருக்கிட்ட கல் அடிச்சிருக்கிறீங்க? உங்க வீட்டுல யாரு சோத்திரம் சொல்றாங்களோ வீட்டு சாவியே அவங்க கிட்ட தான் இருக்குது. விலங்கி கொண்டு வராமே. உங்க வீட்டுல யாருன்னா வாயில தர ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சொல்றாங்கன்னா ஆசீர்வாதத்துக்கான சாவியே யார்கிட்ட தான் இருக்குது? ஐயோ சத்தமா சொல்லுங்க. அந்த ஐயா கிட்ட தான், அந்த அம்மா கிட்ட, குழந்தையா இருக்கலாம், யார் ஒன்னா இருக்கலாம், ஸ்தோத்திரேசப்பா சொல்லிட்டு இருந்தாங்கன்னா சாவியே அவங்க கிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் தாவீதை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று பார்த்தாங்க. வாசிக்கலாம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன் திடப்படுத்திக் கொண்டான். என்ன திடப்படுத்திக்கிட்டான்? யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னா என்ன, என்ன கல்லடியை பார்த்தா என்ன, எல்லாம் என்ன விட்டு போனா என்ன, நான் சோர்ந்து எல்லாம் சொல்லுங்க, நான் அது சோர்ந்து போக மாட்டேன். சோர்வு இல்லாம சொல்லுங்க பார்க்கலாம். சோறு இல்லைனாலும், சோறு இல்லைங்க தாவீதுக்கு நிஜமா. சோறு இல்லைனாலும் இப்ப பாருங்க முகம் எப்படி இருக்கு பார்க்கலாம். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போய் காட்டீங்களோ? நான் சோர்ந்து போக மாட்டேன். சோறு இல்லைனாலும் சத்தமா, சோறு இல்லைனாலும் இன்னைக்கும் 3வது நாள் உபவாச இந்த துதி ஆராதனைய சாயங்காலம் வந்து நீட்டி இல்லாமா? இப்ப பாட்டு வர மாட்டேங்குது. என்ன பிரதர்? அதான் சொன்னல, பாதி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி
7-8 வசனங்களை வாசிக்கலாம். இங்கே இருக்கு பிரதர். 7-8 வசனங்களை வாசிக்கும் போது தாவீது அபியத்தாரை கொண்டு வர சொல்றான். அபியத்தார் ஆசரண வரா. ஏபோத்தை அவன் தரித்து கொண்டு வருகிறான். தாவீது எங்க போனா? கர்த்தரை நோக்கி. கவனிங்க, தாவீது எங்க போனா? சத்தமா சொல்லுங்க. தாவீது கர்த்தரத்துல விசாரிப்பதற்கு ஆசாரியன் கிட்ட போறான். ஜனங்களோ கூட்டமா சேர்ந்து தாவீதை கொலை பண்ணணும், தாவீதை கொண்டு போடணும் பாக்குறாங்க. ஆனா தாவீதோ கர்த்தரத்துல விசாரிப்பதற்கு கர்த்தரத்துல போறோம். ஆமே. ஆராதிக்கிறவனுக்கு ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? ஆராதிக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆராதிக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட போவாங்க. ஆமே. இழப்பு வந்தாலும், தோல்வி வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், வேதனை வந்தாலும், எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் என்னோடு உண்டு. தீமையை நன்மையாய் அவர் மாற பண்ணுவார். அதுக்கு தடையே இல்லை. அவருடைய கிரியைகளை யாராலும் தடுக்க முடியாது. தீமை வந்தது உண்மைதான். அந்த தீமையை நன்மையாய் மாற பண்ண அவரால் முடியும். அல்லேலூயா. தாவீது இப்போ அழுதுகிட்டே, அவன் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே கர்த்தர்கிட்ட போறான். 8ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? எதாலத்தையும் கொள்ளடிச்சுட்டு போயிட்டாங்க, பின்தொடரலாமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர். யாரு? அந்த சேனையை, அந்த பராக்கிரமசாலிகளின் சேனையை நீ பின்தொடர். கர்த்தர் சொல்றார். ஆமென். அதை நீ பிடித்து நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஒரு ஆமென். ஆண்டவர் வார்த்தை தாவீதுக்கு உண்டாயிற்று. ஆராதிக்கிறவங்க கிட்ட ஆண்டவர் பேசுவார். அடுத்த குறிப்பு, ஆராதவங்க கிட்ட கர்த்தர் பேசுவார். ஆராதிக்கிறவங்க கிட்ட தான் கர்த்தர் பேசுவார். முறுமுறுக்கிறவங்க கிட்ட அப்பா தள்ளியே நிற்பார் கர்த்தர். சிலருக்கு தெரியுது, சிலருக்கு தெரிய மாட்டேன் ரகசியம். நான் ஏன் கர்த்தர் கிட்ட பேசவே மாட்டாரு? கர்த்தர் என்கிட்ட வார்த்தையே வரல பாஸ்டர். நானும் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், வார்த்தையே வரல பாஸ்டர். கர்த்தர் கொஞ்சம் தள்ளியே இருக்கிறார். ஏன் தெரியுமா? முறுமுறுக்க கூடாது. அவருக்கும் கஷ்டம்தான். கர்த்தரை விசாரிச்சா, கர்த்தர் பின்தொடர். ஆண்டவர் வார்த்தை கேட்டுட்டு தாவீது வராரு. 600 பேர் கல்லோடு நிக்கிறான். தாவீது அவங்களை பார்த்து, வெரி குட், எல்லாம் கல் எடுத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம் சொன்னார். என்னப்பா அவங்க நினைச்சிருப்பாங்க, இந்த கல்லு யாருக்கு தெரியுமா? அவங்க சொல்றது, தாவீது ஒரு நிமிஷம், இப்போ நாம என்ன பண்ண போறோம்? நம்ம பின் தொடர்ந்து போறோம். நீ எடுத்த கல்லை கீழே போட்டு அதை கையில வச்சுக்கோ. அந்த கல்லை கொண்டுதான் நம்ம மேற்கொண்ட சத்துருக்களை நாம் பின்தொடர்ந்து போறோம். வாட் ஆர் யூ சேயிங் டேவிட்? வாட் ஆர் யூ சேயிங்? நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? ஆமா, அந்த கல்லை என்ன அடிச்சுனா, நான் அடிச்சா ரத்தம் ஒரு செத்து போக உண்மைதான். ஆனா அந்த கல்லை நீ சத்துருக்கு மேல அடிச்சுனா சத்துரு விழுந்து போவான். உன் மனைவி பிள்ளைகளை திரும்ப கொண்டு வரலாம். அல்லேலூயா. கல்ல கீழே போட்டுறாத, நீ கல்ல கீழே போட்டுறாத. உன்னுடைய பலன் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த கல்ல என் பலத்தை செலுத்தணும்னு நினைக்கிற உண்மைதான். கல்ல கீழே போட்டுறாத, அத நீ சத்துருக்கு நேராய் செலுத்து என்று தேவ ஆலோசனை கொடுக்கிறான். ஒரு ஆமென். உனக்குள்ள இருக்கிற எல்லா வைராக்கி, எல்லா கோபத்தை ஒன்றா சேர்த்துக்கோ. கம், வாங்க போலாம் என்று சொல்லி 600 பேரை கூட்டிட்டு போறோம். 600 பேர் அப்படியே வெறித்தனமா நடக்கிறாங்க. வழியில சோர்ந்து போய் 200 பேர் உட்கார்ந்துட்டான். தாவீது பார்த்தார், திரும்பி பார்க்கிறான். 200 பேர் உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்தவங்களை பத்தி கவலை இல்லை. நான் முன்னேறி 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 செல்லுவேன். ஆராதிக்கிறவங்க முன்னேறி செல்வார்கள். அவர்களுக்கு பலன் கர்த்தர் தான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அவர்களுக்கு பலன் யாதம்? ஆராதிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே பலன். ஆமென். அதனால தான் சங்கீதக்காரன் 18 சொல்லுவாரு, என் பலனாகிய கர்த்தாவே. சொல்லுங்க பார்க்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே. அவர் சொல்லுவாரு, உம்மில் அன்பு கூறுவே. ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. அவர்தான் பலன். தாவீதுக்கு தெரியும் இப்போதான் பலவீனம். ஆனா நானும் சோர்ந்து போய் உட்கார்ந்தா 600 பேர் உட்கார்ந்து விடுவார்கள் என்பதை அவன் அறிந்தவனாய் சொல்றான். என் பலனாகிய கர்த்தாவே. சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் ராகத்தோட தான் சொல்லலாமே. என் பலனாகிய கர்த்தாவே. சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே. மறுபடியும், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே.
என்று சொல்லி தாவீது அவனோட சரி எல்லா 400 பேரும் போறாங்க. போனா அவங்க எல்லாரும் நைட் மேர் மாதிரி எல்லாரும் உட்காந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆடி பாடி கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த கொண்டாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதை குறித்து கவலைப்படல, நம்ம எல்லாம் ஜெயிச்சிட்டோம்ப்பா, எல்லாம் முடிச்சிட்டோம். இந்த 400 பேர் தாவீதோட இணைஞ்ச 400 பேர் பவுஞ்சுகளா அவங்க மேல பாய்ந்து, உன் சத்துருக்கள் மேல நீ பாய்ந்து, உமாலே நான் ஒரு, அததான் தாவீது செஞ்சாரு. உமாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து, ஆமென் ஆமென், மதிலை தாண்டிடுவே. ஆமென். தாவீது என்ன செஞ்சாரு, அவங்க மதிலை தாண்டி அவங்க சேர்த்து வச்ச எல்லாத்துக்கும் மேல கொள்ளைப்பொருளை ஒரு பக்கம் வச்சிருக்கு, கொள்ளைப்பொருளை சென்டர்ல வச்சு கொண்டாடிட்டு இருக்கான். தாவீது அவங்க மேல பாய்ந்து அந்த சத்துருக்களை அழிச்சு, அவன் மனைவி அவன் பிள்ளைங்க, அது மட்டும் இல்ல, அவன் கவனிங்க, இந்த நாட்டை போறதுக்கு முன்னாடி அவங்க ஊருக்கு போற வழியில இந்த நாட்டை கொள்ளடிச்சுட்டு போனான். அதுக்கு முன்னாடி ஒரு 15 நாட்டை கொள்ளடிச்சான்னு பாருங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு 500 எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு 1000 ஏர் மாடு, 1000 கழுதை, 1000 ஒட்டகம், அது மாத்திரம் இல்ல வெள்ளி பொண்ணு, வெள்ளி வைடூரி எல்லாத்தையும் வாரிட்டு வந்திருக்கான். அது மாதிரி ஒரு 10-15 நாட்டை கொள்ளடிச்சிருக்கான். எவ்வளவு இருக்கும் பாருங்க. என்ன புரியுதா புரியலையா? புரியுதா? அவ்வளோ கொள்ளடிச்சான். போற வழியில இதையும் கொள்ளடிச்சுட்டு போனான். அவன் இத்தனை நாடுகளை மாச கணக்குல கொள்ளையடிச்சு போய் வச்சிருக்கிறான் பாருங்க. இப்ப தாவீது அவங்க சத்துருக்களை வீழ்த்தின உடனே என்ன நடந்தது என்ன தெரியுமா? தாவீது கண்ணை திறந்து பார்க்கறான். பார்த்தா என்ன தெரியுது? மலை மாதிரி தங்கம், பொண்ணு, வைடூர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறான். ஒட்டகம், ஆடு, மாடு, ஒட்டகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஏரியாவை விட, இந்த வெள்ளூர் சிட்டியை விட அதிகமா ஒட்டகம், கழுதை எல்லாம் அவ்வளோ நிக்குது. நான் கொள்ளடிச்சா கூட இவ்வளோ கொள்ளடிக்க முடியாது, அவ்வளோ கொள்ளடிச்சிருக்கிறான். கர்த்தர் இந்த 400 பேரை கொண்டு, ஆராதிக்கிறவளை கொண்டு கர்த்தர் சத்துருக்கள் மேல ஜெயத்தை கொடுத்தார். ஆமே ஆமே. இப்போ தாவீதுக்கு நடந்தது என்ன தெரியுமா? இத்தனை மாச கொள்ளையை ஒரே நாள்ல ஒரு யுத்தத்துல தாவீது எல்லாவற்றையும் சொந்தடிக்கும்படி கர்த்தர் செஞ்சார். ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படி செய்தார். ஆமே. ஒன்றும் குறையல சொல்லுங்க, ஒன்றும் குறையல. அப்ப என்ன நடந்துச்சு? அவன் வரும்போது தாவீது எப்படி வந்தா தெரியுமா? தாவீது இழந்தது, எக்ஸாம்பிள் சொல்றேன், தாவீது இழந்த ஒரு 10,000 ஆடுகள் வச்சுங்களேன். ஆனா இப்ப அங்க எவ்வளவு ஆடுகள் நிக்குது? லட்சக்கணக்கான ஆடு நிக்குது. தீமையிலும் நன்மை இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, ஆராதிக்கிறவங்களுக்கு, சத்தமா ஆராதிக்கிறவங்களுக்கு தீமை வந்தது உண்மைதான். என்னப்பா தாவீதை நல்லா ஆராதிப்பாரு, அவருக்கு ஏன் தீமை வந்துச்சு சொல்லலாம். நீங்க நல்லா ரொம்ப நல்லவங்க தானே, உங்களுக்கு சில தீமை வருது. தீமையும் கர்த்தர் நன்மையாய், என்ன சொல்லுங்க, நன்மையாய் மாற பண்ணினார். எல்லாம் எழுப்பி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தீமையையும் நன்மையாய் எல்லாம் ஆராதிக்கலாமா? தீமையையும் கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணினார். நெருக்கத்தையும் கர்த்தர் விசாலமாக்கினார். ஆராதிக்கிறவங்க முன்னேறி செல்வார்கள். ஆமே. அப்ப கவனிங்க, போனாங்களா அந்த 600 பேர் கையில என்ன இருந்துச்சு? இப்போ உன் கல்லை எடுத்து அடிப்பா, என்ன அடிச்சு நினைக்கிறீங்களா? அந்த கோவத்தை யார் மேல காட்டு? யார் மேல காட்டு? உன் சத்துருக்களை காட்டு. உன் எல்லா கோபத்தையும் அந்த அமலேக்கியர் சத்துருக்கள், உன்னை அடிப்பணிய வச்ச நினைச்ச, உன்னை வெறுமையாக்குன சத்துரு மேல காட்டணும்னு அந்த எல்லா கல்லும் யாரு மேல போகுது? சத்தமா உன் கோபம் சத்துருக்கள் மேல காட்டுன்னு சொன்ன உடனே எல்லா சத்துருக்களை இருக்கிற கோபத்தை கொண்டு, வைராக்கியத்தை கொண்டு எல்லாரையும் முறியடிச்சார்கள். சத்துருக்கள் எல்லாம் ஓடி போனார்கள். ஆமே. அல்லேலூயா. அவன் எல்லாவற்றையும் சுதந்தரிச்சான். ஆமே. அல்லேலூயா. What a tremendous, ஆமென். கர்த்தருடைய அந்த திருப்பு, கர்த்தர் செய்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம். ஆமென். வேதம் அழகா சொல்லுது, தெற்கத்து வெள்ளங்களை திருப்பது போல. அந்த வார்த்தைகள் அழகா சொல்லலாம், தெற்கத்து வெள்ளைகளை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஆமென். கர்த்தர் அந்த வெள்ளத்தை திருப்பி விட்டார். கோபம் என்ற வெள்ளத்தை தெற்கத்து வெள்ளங்களை திருப்பது போல சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி விடுகிறார். ஒரு ஆமே, ஒரு டேர்னிங். ஆமே சொல்லுங்க, ஒரு டேர்னிங்.
ஆராதிக்கிறவங்களுக்கு கத்துற ஒரு ஆமா பெண்டு, நாட்டு எண்டு. பக்கத்துல வா சொல்லுங்க, பெண்டு. நீ கொஞ்சம் பெண்டு. ஆமா ஆமா, தாழ்மை என்ற பெண்டு. ஆமா சொல்லுங்க, கொஞ்சம் பெண்டு. ஆமா, நாட்டு எண்டு. ஆமா, முடிவு இல்ல, தோல்வி முடிவு இல்ல, வாழ்க்கையில வந்த இழப்புகள் முடிவு இல்ல, வாழ்க்கையில வந்த சோர்வுகள் முடிவு இல்ல. கர்த்தர் ஒரு பெண்டை கொடுக்கிறார். ஆமா, நீ மறுபடியும் மறுபடியும் நீ பரவி போவாய். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். நீரே கண்மலை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். கால்கள் வழுவாமல் வாமல் நடக்கும் பாதையை, கால்கள் வழுவாமல் நடக்கும் பாதையை அகலமாக்கி விட்டீர், அகலமாக்கி விட்டீர். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். மங்களைப் போல மான்களைப் போல ஓட செய்தீர், மான்களைப் போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். வேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தீர், ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர், என்னாலும் தாங்கிக் கொண்டீர். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம்,
கொடுத்தாரு. prophetic song கொடுத்திருக்கிறார். ஹalleluya. திருக்கரசன பாடல் எழுதிக்கொள் மகளே, உன் இதயத்தில் எழுதிக்கொள். வருகிற வருஷம் முழுவதும் நீ பாட போற. கர்த்தர் உனக்கு திருக்கரசன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஓ, கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதி. ஓ யாவாளாளா, நீ சேனைக்குள் பாய்கிறாய், மதிலை தாண்டுகிறாய். தேவன் உனக்கென்று ஆயத்தமானவைகளை நீ சுதந்தரிப்பாய். கதராபா, இந்த பண்டிகையின் பிரதான நாளிலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை, இந்த துதி ஆராதனை பண்டிகையிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், நீ சுதந்தரிப்பாய். சுதந்தரிக்கிற ஆண்டு, பலகி பெருகிற ஆண்டு, நன்மையால் திருப்தி ஆகிற ஆண்டு. ஓ ஏலாதராதராபா, உன் விளக்கை கர்த்தர் ஏற்றுகிறார். ஏ கபா தரா பதரா 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 பதரா, ஏ கமா கபா 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 தரா பதரபா. கர்த்தருடைய ரட்சிப்பை நீ காண்பாய், கர்த்தருடைய வல்லமையான கிரியைகளை காண்பாய். சத்துருக்களுக்கு மேல கர்த்தர் உன்னை கலிகூற பண்ணுகிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஐயா ஸ்தோத்திரம், யெசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், யெசையா ஸ்தோத்திரம், ஐயா புதுகலா கொண்டாட்டத்தை கட்டளையிடுகிறார். Celebration. ஆர்ப்பரிங்க. ரபா 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 கைகளை தட்டி ஆர்ப்பரிங்க. ரபா 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 கைகள் தட்டி எல்லாம் ஆர்ப்பரிங்க. வரபா. அலங்கம் இடிங்கி விழுகிறது, அலங்கம் இடிந்து விழுகிறது, எரிகோ இடிந்து விழுகிறது, யோர்தான் இரண்டாய் பிளக்கிறது. ஆர்ப்பரிங்க. எல்லா கோட்டைகள் விழுகிறது, எல்லா நுகத்தடிகள் உடைகிறது, எல்லா கட்டுகள் அறுக்கிறது, எல்லா சாபங்கள் உடைகிறது. கடா கேடா 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 படா 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 பா. எல்லா கட்டிகளும் உடைந்து, எல்லா கட்டிகளும் உடைந்து தண்ணீராய் போகிறது. எல்லா கட்டிகளும் உடைந்து ரத்தமும் தண்ணீராய் போகிறது. ஒரு ஹாத்தா ரபா தரா பாதா ரபா. பேரியர்ஸ், பேரியர்ஸ், எல்லா பலவீனங்கள், எல்லா பேரியர்ஸை கர்த்தர் உடைக்கிறார். ஓ கராப்ராப்ரா ஹரபரபா. ஓ ரபா தரா படா படா ஷகலா ரபா தரபா. ஓ ரபா தரபா. ஓ மட்டைகள் உடைந்து போகிறது. கப்பா 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 டாப்பா டாப்பா. உடைந்து போ, உடைந்து போ. கப்பா தரா படா பரபா. எல்லா சத்துருவை சைதிட்டாங்க, உடைந்து போ. கோர்ட்டு கேஸ் உடைந்து போ. கப்பலா பிரபா. ஓ டபா டபா டரபா டலபா. எல்லா டியூமர்ஸ் உடைஞ்சு போ. ஓ ஷலா ராதா ராலா ராதா ராலா ராதா ராபா. ஓ ஷபலா ரபா லபா. தேவன் வழிகளை திறந்து விட்டார், தேவன் வாசல்களை திறந்து விட்டார்.
தேவன் உங்க விளக்கை ஏற்றி விட்டார். நீங்க மதிலை தாண்டி விட்டீர்கள். நீங்க சுதந்தரித்துக் கொண்டீர்கள். அவரே ஒரு கேடகமாய், அடைக்கலமாய், அவரே உங்கள் வாழ்க்கை நங்கூரமாய் இருக்கிறார். ஓ ஷடா ராதா டாடா 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 லாரா டாலா ராபா. ஓ ராபா லாலா ராபா ஹாஸா ராதா ராதா ராபா ராபா தாரா பாதா ராபா ராபா. ஓ ஏலா ஹாஸா ராஸா ராதா ராதா லாலா ராதா ராபா. ஓ ராபா ராபா. சத்ரு உங்கள் மேல் பலன் கொள்ளாதபடியா நீர் என் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று அறிந்து கொண்டேன் ஆண்டவரே. ஓ கபா தாரா 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 டாரா. கைகளை உயர்த்தி ஜபங்களுக்கு எல்லாம் கத்தர் பதில் கொடுத்தபடியால் எல்லாரும் கத்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஏ ஜரபா ஏ ஹமா ஜரபா தாரா படபா ஏ ஹமா ஹஸரபா தாரபா ஏ ஹமா கபா 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 கபா. ஓ ஏலா ஹரா தாரா பதரா 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 ஏ கபா லபா ராதா ரகா தாரா பதரா படரா பதரா படரபா கபா 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 டரபா தரபா ஏ பரா பதரா பதரபா. சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிந்து அறிவே. கபாலரபா ஓ ஷகடலரபா ரபா. ஒரு உணர்த்துதல் மட்டும் ஆவியான கொடுக்கிறார். உங்க சொந்த வீட்டுல நீங்க விளக்கேற்று இருக்கிறது போல ஒரு உணர்வு எனக்குள்ள வருகிறது. ஏஹாலரா. உங்க சொந்த வீடுகள்ல நீங்க விளக்கேற்றுகிறது போல ஒரு உணர்வு. ஏ ஹமா ஹமா ஹமாடா ரபா. ஓ ஏலா ராபா தரபா தரபா. அது சுதந்திரம் என்ற சுதந்திரித்து கொண்டீர்கள் என்ற ஒரு உணர்வு. ஏ ஏலா ராபா டாபா. உங்க விளக்கை அவர் ஏற்றுகிறார். ஓ ஏலா தரபா டரபா. ஓ ரபா தரபா டாபா. விளக்கு ஏற்றுகிறது இருளை மாற்றுகிறதுக்கான அர்த்தம். கர்த்தர் உங்க வாழ்வில் ஒரு வெளிச்சத்தை இந்த வருஷம் வெளிச்சம் பிரைட் ஓ ரபா தரா பிரைட்ஃபுல் இயர் பிரைட்னஸ் ஓ ரபா டரபா. ஓ வெளிச்சம் உதித்தது. நீ பிரகாசிக்கிற வருஷம். கர்த்தர் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைப்பார். நீ பிரகாசிக்கிற வருஷம். ஓ யா ராமா மாமா மாமா மானாமா. கர்த்தர் பிரகாசிக்கும்படி செய்வார். ஓ உன் கல்லுகளை ரத்தினங்கள் நீல ரத்தினங்கள் ஆக்கி ஓ உன் பளிங்குகளை கர்த்தர் ஓ ரபாதார மாணிக்க கற்களாய் மாற்றுவார். ஓ ரபாடார கர்த்தர் ஜொலிக்க பண்ணுகிறார். ஏ ரபா மாமா மாமா ரபாடாபா. உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய நன்மை பிள்ளைகள் மேல இந்த வேலையில நிறைவா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தமது முகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவுள் என்று கர்த்தருடைய நாமத்தினால் நம்முடைய ஜனங்களை வாழ்த்துகிறேன். சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனை இணைந்து ஜபிச்சு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அவங்க கைகள் அற்புதங்களை சுமந்து கொண்டு வருகிறது, அதிசயங்களை சுமந்து கொண்டு வருகிறது. ஓ ரபாதாரா நாங்க பார்க்கிற ஆண்டவரே. ஏலா ராபாடாபா. தாவீது சுமந்து கொண்டு வந்தது போல இது தாவீதின் கொள்ளை, இது தாவீதின் கொள்ளை என்று நடுவரை அவர்களை பாடி ஆடி பாடி கொண்டு வருகிறது. சத்தம் கேட்கிறது. கர்த்தர் இந்த வருஷம் கொள்ளை பொருள் சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணுகிறார். ஓ தாரா பாதாரா. கொண்டாட்டத்து சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணுகிறார். மகிழ்ச்சி சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணுகிறார். லைட்டிங் ஓ ராபா தாராபா டாபா. உங்க வீடுகளை வெளிச்சம் பிரகாசிக்கிறது. சீரியல் லைட்லாம் போட்டு ராபா செலிப்ரேஷன். year of celebration, year of celebration. I declare in the name of Jesus, year of declare, year of celebration. ஓ ராபா டாபா. இது கொண்டாட்டத்தின் ஆண்டு என்று கர்த்தருடைய நாமத்தை நான் பிரகடனப்படுத்துகிறேன். ஓ ராபா தாராபா. கொண்டாட்டத்தின் ஆண்டாய் கட்டளை ஸ்தோத்திரம். நிறைவான நன்மை கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.